சுவாமி சரணம். சுவாமியே சரணமையப்பா. எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சிங்க. மண்டல காலமும் முடிஞ்சது. மகர விளக்கு காலம் முடிய போகுதுங்க. இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 18/1/2026. இன்னைக்கு காலையில் 9 மணியோட நெய் அபிஷேகம் முடிஞ்சதுங்க. நாளைக்கு 19/1/2026 நைட்டு 10 மணி வரைக்கும் பொதுமக்கள் வந்து ஐயனை தரிசனம் பண்ணிக்கலாம். நாளைக்கு குருதி பூஜை. நாளைக்கு வந்து நெய் அபிஷேகம் கிடையாது. 20ஆம் தேதி காலையில் பந்தல ராஜாவுக்கு மட்டும்தான் ஒரு தரிசனம் இருக்குது. சபரிமலை சன்னிதானத்தில் இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தீங்கன்னா 5 மணிலேருந்து 6:30க்குள்ளே நடக்குங்க. பந்தல ராஜா வந்து, அதாவது பந்தல ராஜா தான் நம்மளுடைய ஐயப்பனுடைய தந்தையோட பிரதிநிதி. சபரிமலை மேல்சாந்தி ஐயப்பனுடைய பிரதிநிதி. இதுதான் அந்த நிகழ்ச்சி நடக்கும். 18 படி வழியாக அந்த நடையை பூட்டிட்டு சாவியை வந்து ஐயப்பனோட பிரதிநிதியான மேல்சாந்தி கிட்ட கொடுப்பாரு. இதுதான் காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு. இங்கே இருக்கக்கூடிய சாமிமார்கள் நீங்கள் பாருங்கள். நான் கிட்டத்தட்ட இந்த சேவையை ஒரு 4-5 வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கிறேன். எல்லா மாத பூஜைக்கும் நான் போவேன். உங்களுக்கு நான் அப்டேட் கண்டிப்பாக நான் கொடுத்துட்ருப்பேன். என்கிட்ட கேட்டீங்க மாத பூஜைக்கு கொடுப்பீங்களான்னு. கண்டிப்பாக வந்து நான் அப்டேட் கொடுத்துட்டு தான் இருப்பேன். இந்த மண்டல மற்றும் மகர விளக்காலங்களில் எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் மனசு போனது மாதிரி இருந்ததுங்க. அதுக்கு டீட்டெயிலாக அந்த வீடியோவை நான் போடுறேன் பின்வரும் காலங்கள். ஏன்னா நான் சேவையை கொடுத்துட்டேன். என்ன சில இனிமையான செயல்களும் சன்னிதானத்தில் நடந்தது. சில வருந்தத்தக்க செயல்களும் நடந்தது. அந்த வருந்தத்தக்க செயல் என்னன்றதை லைட்டாக சொல்லிடுறேன். சில அரசியல் ஆச்சரியக்குறிகள் கட்சி ஆரம்பிச்சிருந்தாங்க. கொடியோடு வந்து எரிமலையில் பேட்டை துள்ளினாங்க. சன்னிதானத்தில் துள்ளினாங்க. 18 படியில் அது ஏறும்போது கேரள காவல்துறை கூப்பிட்டு கண்டித்தாங்க. நானே கூட ஒரு சாமிகிட்ட கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி செய்யாதீங்கன்னு. நான் நேரடியாக சன்னிதானத்தில். பட் அவர் என்ன சொன்னார்னா, எங்கள் தளபதி முதலமைச்சராக வர்றதுக்கு நான் இந்த மாதிரி பண்ணுறேன்னா சொன்னார். சரி, இதை பற்றி டீட்டெயிலாக பேசணும் நான் நிறையா. அடுத்து எங்கன்னா எனக்கு அதுக்கப்புறம் நான் மனசு வருதுனது புல்மேடு மகரஜோதி அன்னைக்கு 9 கிலோமீட்டர் கோழிக்கானம் வழியாக கொடியை தூக்கிட்டே போயிட்டு அங்கே ஜோதி பார்க்கும்போது கொடி காமிச்சாங்க. ஏன் இப்படி பண்ணாங்கன்றது எனக்கு தெரியலை. இது சம்மந்தமாக நிறையா பேசணும். ஐயப்ப வழிபாடு வந்து ரொம்ப வழி தவறி போயிட்டுருக்கு. பக்தர்கள் வந்து திருவிதாங்கூர் தேவசம் போட்டு சொல்கிறது எதையும் கேட்க மாட்டுறாங்க. ஐயப்ப பக்தர்களுக்கு கட்டுப்பாடே தேவை கிடையாது. ஏன்னா நம்மளை வந்து ஒருத்தவங்களும் சாமி சாமின்னு காலைல விழுந்து கும்பிட்றாங்க. நம்ம ஊரில் இருக்கும்போது சன்னிதானம் போனால் அப்படியே சிட்டாக பறந்துடுது நம்மளுடைய விரத முறைகள். அங்கே போய் இருக்கும். இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுவோம்.